ரெய்னி சீசன் ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் வீட்டில் இருக்கிற டைமில் ஒரு ஸ்நாக்ஸு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலான்னா ரிப்பன் முறுக்கு செய்யலாம் வாங்க. 1 கப் அரிசி மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, கொஞ்சமாக உடச்சக்கடலை போட்டு தூள் பண்ணி எல்லா மாவையும் நல்லா ஜலிச்சிடுங்க. ஜலிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஓமம் போட்டுட்டு நெய் ஒரு 100 கிராமுக்கு நான் ஊற்றிருக்கேன். அந்த நெய்யை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். நம்ம போட்ட மாவு, உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்க அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து வாயில் வச்சிங்கன்னா தெரியும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நெய், உப்பு, மாவு எல்லாமே, ஓமம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூடாக இருக்கிறதால நான் ஸ்பூனில் பண்ணுறேன். மாவுக்கு அது ஆறின பிறகு கையில் பிசைஞ்சிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா எல்லாமே கலந்து வர அளவுக்கு நல்லா கையில் போட்டு பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பெருங்காயம், கட்டி பெருங்காயம். தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நான் ஊற வச்சுருக்க தண்ணியே அந்த மாவுக்கு போதுமான அளவுக்கு இருந்தது. அதனால் அதை ஊற்றி அப்படியே பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இருந்தால் போதும். ரொம்ப கட்டியாலாம் பிணைய வேண்டியதில்லை. கொஞ்சம் தலை பிசைஞ்சாலே போதும். முறுக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முறுக்கு குழலை நான் போட்டுட்டு ஒரு ஈடு புழிய போகிறேன். பாருங்கள், ஒரு ஈடு புழிஞ்சாச்சு. நான் பிணைஞ்ச மாவுக்கு 3 ஈடு வந்தது. 1/2 கிலோ பக்கோடா அளவுக்கு வந்தது ரிப்பன் பக்கோடா. சூப்பராகவே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கறையோட அன்பையும் கலந்து சமைங்க. ஆரோக்கியமாக இருங்க.